மாவட்டத்தை சேர்ந்த அப்துருதீன் அப்துல் மஜீத் என்பவர் சவுதி அரேபியாவில் தொழிலதிபராக உள்ளார். இவர் பஹ்ரைனில் உள்ள பாரதி தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராகவும் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இஸ்லாமியர்கள் நிகழ்விலும் கலந்து கொண்டார். பின்னர் ஆந்திரா, கேரளாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார். இந்நிலையில் 10 மணி நேரத்தில் பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட 5 நகரங்களில் 5க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதை ராபா உலக சாதனை புத்தகத்தால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கான சான்றிதழ் மற்றும் கேடயத்தை ராபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் வழங்கினார். இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிர் உல்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார். நமது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சவுதி அரேபியாவிலே தொழிலதிபராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் பத்ருதீன் அவர்கள் ஒரு உலக சாதனையை படைத்திருக்கிறார். அதற்காக முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் 10 மணி நேரத்தில் 5 நகரங்களிலே 5 வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் 5 பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு நமது பத்ருதீன் அவர்கள் இந்த சாதனையை புரிந்துள்ளதை சரியான முறையில் பதிவு செய்து இந்த உலக சாதனை விருதை அவருக்கு அளித்திருக்கிறது. சகோதரர் பத்ருதீன் அவர்கள் மனிதநேய மிக்க செயல்பாட்டாளர். அப்படியான 5 நிகழ்வுகளிலே தான் அவர் பங்கு கொண்டிருக்கின்றார். இந்த சாதனையை படைத்த அருமை சகோதரர் பத்ருதீன் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பயணங்கள் தொடரட்டும். இன்னும் அதிகமான மனிதநேய பணிகள் தலை தோங்கட்டும். சென்னை அமைந்த கரையில் இயங்கி வரும் எம்ஆர் மருத்துவமனை சார்பில் அண்ணாநகர் பகுதியில் இலவச சிறுநீரக சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் முரளிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தொடங்கி வைத்தார். மேலும் முகாமில் கலந்து கொண்ட மக்களுக்கு பழ வகைகள் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் போன்றவை இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆளுநர் RN ரவி நாகப்பட்டினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்தார். இதனை கண்டித்து வெண்மணியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கையில் கருப்பு கொடி ஏந்தி ஆளுநருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி பொறுப்பேற்றதற்கு பின்னால் இன்றைக்கு இந்து மத வாதத்தை பிரச்சாரம் செய்கிற நபராக இருக்கிறார். ஒரு மாநில ஆளுநர் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. மற்றொன்று, மாநில அரசுக்கு எதிராக மாநில அரசினுடைய செயல்பாட்டை முடக்குகிற பணியை ஆளுநர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த 20 மசோதாக்களுக்கு இதுவரை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. எனவே இதன் காரணமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார். எனவே இந்த காரணத்தை கண்டித்தும் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில், கிராம பகுதிகளில் தனது இந்துத்துவ பிரச்சாரத்தை துவக்குவதற்காக தியாகபூமியா வெண்மணிக்கு வருகை தர இருக்கிறார். எனவே வெண்மணிக்கு வருகை தருகிற ஆளுநரை கண்டித்து வரக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த கருப்பு கொடி போராட்டம் வெண்மணியிலே இன்றைய தினம் நடைபெறுகிறது.
உலக இருதய தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சிந்துஜா மருத்துவமனை மற்றும் தியாகேசர் ஆலை பள்ளி முன்னாள் மாணவர்கள் இணைந்து நடத்திய மணவை மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விடியற்காலை ஆண்களுக்கான 21 கிலோமீட்டருக்கான போட்டிகள் தொடங்கியதை அடுத்து 3 கிலோமீட்டருக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலிகளில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து மழலையர் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்புகள் வரையிலான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் தனித்தனியாக 100 மீட்டர் 500 மீட்டர் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மேலும் 21 கிலோமீட்டர் தொலைவிற்கான போட்டியில் விருதுநகரை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் பாண்டியராஜன் மாரத்தான் சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றினார். மேலும் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. விருதுநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் ராமு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ சார்பாக நடைபெறும் அனைத்து போராட்டங்களிலும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பங்கேற்க வேண்டும், காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண்டர் மற்றும் உயர்கல்வி தகுதிக்கான ஊக்க ஊதிய உயர்வினை உடனே வழங்க வேண்டும், தமிழக அரசு ஆசிரியர்களுக்கென்று தனியாக பணி பாதுகாப்பு சட்டத்தினை உடனடியாக கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்படக்கூடிய ரேஷன் கடைகளில் பிளாஸ்டிக் அரிசி கலந்திருப்பதாக பல்வேறு புகார்கள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கடையில் வாங்கப்பட்ட அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி கலந்திருப்பதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் தண்ணீரில் ரேஷன் அரிசி ஊற வைத்த பின்பு பிளாஸ்டிக் அரிசிகள் மேலே மிதப்பதாகவும், அவ்வாறு மிதக்கக்கூடிய பிளாஸ்டிக் அரிசிகளை நசுக்கும்போது நெய் போன்று வளவளப்பு தன்மையுடன் இருப்பதாகவும் பதிவாகியுள்ளது. இதனால் கடைகளில் அரிசி வாங்கக்கூடிய நடுத்தர மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். சென்னை தொழிலாளர் ஆணையர் அதுல் ஆனந்த் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் திருவள்ளுவன் தலைமையில் தேசிய விடுமுறை தினமான குடியரசு தினத்தன்று தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் தொழிலாளர்களுக்கு சட்டப்படி விடுமுறை வழங்காமல் தொழிலாளர்களை பணியமர்த்திய முரண்பாட்டிற்காக 30 கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், 31 உணவு நிறுவனங்கள், 8 மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள் மீது தமிழ்நாடு தொழில் நிறுவனங்கள் சட்டம் மற்றும் உணவு நிறுவனங்கள் சட்டம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தூத்துக்குடி மாவட்ட தொழிலாளர் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் அரசு பள்ளி ஓவிய ஆசிரியர் இருதயராஜ் என்பவர் எல்லோரா ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற பெயரில் ஓவிய பயிற்சி கூடம் நடத்தி வருகிறார். இதன் 12ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான ஓவிய போட்டி மற்றும் ஓவிய கண்காட்சி மயிலாடுதுறையில் நடைபெற்றது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கிடையே தனித்தனியே நடைபெற்ற இந்த போட்டிகளில் மாவட்டம் முழுவதும் இருந்து 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். பென்சில் ஓவியம், வாட்டர் கலர், அக்ரிலிக் பெயிண்ட், கேன்வாஸ் பெயிண்ட், நவீன ஓவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மாணவ மாணவிகள் சமூக பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, இயற்கை எழில் வண்ணங்கள், பிளாஸ்டிக் விழிப்புணர்வு, பூமி வெப்பமடைதல் விளைவு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் வண்ணமயமான ஓவியங்களை வரைந்து பார்வையாளர்களை அசத்தினர். மேலும் விதவிதமான வண்ண ஓவியங்கள் ஓவிய கண்காட்சியாக பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்களும், வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சிறப்பூர் பரிசுத்த பவுலின் ஆலயத்தில் 167வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நடைபெற்றது. இந்த நிகழ்வை முன்னிட்டு பிரம்மாண்டமான முறையில் சமையல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி 4 டன் அரிசி சாப்பாடு, 2 டன் பருப்பு, 6 டன் காய்கறி, 500 கிலோ பட்டாணி கொண்டு பிரம்மாண்டமான முறையில் மிகப்பெரிய அண்டாவில் சமைக்கப்பட்ட இந்த சாப்பாட்டினை பண்டிகைக்கு வந்திருந்த அனைவருக்கும் பந்தியில் பரிமாறப்பட்டது. மேலும் இங்கு சமைக்கப்பட்டிருந்த அரிசி சாப்பாட்டினை மண்வெட்டியை கொண்டு அங்கிருந்த ஆலய நிர்வாகிகள் அள்ளி அள்ளி அதனை பந்திக்கு கொண்டு சென்றனர். இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கிபிஸ்தலத்தில் 500க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்களும் கிபிஸ்தலம் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பங்கேற்ற தமிழ் மக்கள் கலை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 18ஆம் ஆண்டு நடைபெறும் இந்த கலை விழா நிகழ்வில் அந்தி முதல் விடியல் வரை பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பறை இசைக்கு ஏற்ப பரதம் ஆடுவது, பறை இசைக்கு தகுந்தாற்போல் சாகச நிகழ்ச்சிகளை கிராமிய கலைஞர்கள் செய்து காட்டியது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக வந்திருந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் விழா குழுவினர் சார்பில் இரவு உணவு வழங்கப்பட்டது. கலை நிகழ்ச்சியில் சினிமா மற்றும் சின்னத்திரையை சேர்ந்த கிராமிய கலை பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே உள்ள மூக்குப்பேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஞானராஜ் நகரில் இருந்து கந்தசாமிபுரம் வரை உள்ள சாலை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் பாலமுருகன் என்பவர் அந்த சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தபோது சாலை நடுவே திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தின் முன்பகுதி முழுவதுமே சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் தலைகீழாக நின்றது. இதனை அருகில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இதனிடையே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை உடனடியாக சரி செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வழுத்தூரில் தனியார் பள்ளியில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கண் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் கண்புரை, கண்ணீர் அழுத்த நோய், கிட்ட பார்வை, தூர பார்வை, கருவழியில் புண் உள்பட கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். இம்முகாமில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ராஜாஸ் கல்லூரியில் தமிழ்நாடு காது கேளாதோர் வாய் பேச முடியாதவர்களுக்கான செஸ் போட்டி நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள், முதியோர்கள் வரை கலந்து கொண்டு விளையாடினர். இதில் வெற்றி பெற்ற நபர்கள் தேசிய அளவிற்கு அழைத்து செல்லப்பட உள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காது கேளாதோர் பொதுநலச் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ், காது கேளாதவர் வாய் பேச முடியாத மாணவ மாணவிகளை அவரது பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள் பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடுத்த வைத்து அவர்களுக்கு தன்னம்பிக்கை வழங்க வேண்டும். இதனால் வேறுபாடற்ற மனிதர்களாக மாறுவார்கள் என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு காது கேளாதோருக்கான விளையாட்டுப் போட்டி இன்று கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மொத்தமாக 250 போட்டியாளர்கள் கலந்திருக்கிறார்கள், வீராங்கனைகள். இந்த போட்டியை தோற்கடித்தவர்கள் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் அனைவரோடும் இணைந்து இந்த போட்டியை துவக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த போட்டி இந்த ராஜாஸ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் என்னவென்றால் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிற்கு தேர்ச்சி பெற்று அவரை தேசிய அளவிற்கு அழைத்து செல்வோம் என்று நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும், அது மட்டுமல்ல எங்களோடு இணைந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரி, பிரசிடென்ட், ட்ரெஷரர் அனைவரும் இங்கே கலந்திருக்கிறார்கள். அதேபோல இந்த போட்டியை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி கொண்டிருக்கின்ற ஆண்டனி அவர்களும், யேசுதாஸ் அவர்களும் இங்கே என்னுடன் இருக்கிறார்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் மற்றும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் உள்ள நீர்நிலையங்கள், காடு, குட்டைகளில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணியானது ஆண்டுதோறும் நடத்தப்படும். அதன்படி இன்றும் ஏற்காட்டில் உள்ள படகு இல்லம், காவிரி பீக், மஞ்சக்குட்டை ஏரி, அலங்காறு ஏரி உள்ளிட்ட ஏரிகளில் வனத்துறையினர் பறவைகளை கணக்கெடுக்கும் பணியை துவங்கியுள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் நீர்நிலை பகுதிகளில் நீர்க்காகம், மீன்கொத்தி, தாழைக்கோழி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் கண்டறியப்பட்டன. உலக சிறுதானிய ஆண்டை ஒட்டி சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் போதி சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் குருஷேஸ்திரா IAS அகாடமி இணைந்து அறம் விதைப்போம் என்ற தலைப்பில் உலக சாதனை நிகழ்வு நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் 25க்கும் மேற்பட்ட பள்ளியிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 1 நிமிடத்தில் இந்திய வரைபடத்தின் வடிவில் நின்று சிறுதானியம் விதைத்து உலக சாதனை நிகழ்த்தி ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்ட ஆணைய உறுப்பினர் தீனதயாளன், ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வாசுகி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள வலிவலத்தில் 1923ஆம் ஆண்டு திண்ணைப்பள்ளியாக துவங்கப்பட்டு பின்னர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியாக தனது 100 ஆண்டு பயணத்தை நிறைவு செய்துள்ளது. இந்த விழாவை ஒட்டி முன்னாள் மாணவர்கள், இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்று கூடி கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளியை மேம்படுத்தும் வகையில் பள்ளிக்கு தேவையான மேஜை, மின்விசிறி, ஸ்மார்ட் டிவி என சுமார் 3 லட்சத்திற்கு அதிகமான கல்வி உபகரண பொருட்களை சீர்வரிசையாக வலிவலம் வடக்கு வீதி வழியாக பள்ளிக்கு ஊர்வலமாக கிராமப்புற கலை நிகழ்ச்சிகளோடு மேளதாளங்கள் முழங்க எடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான நினைவு பரிசினை கூடுதல் ஆட்சியர் ரஞ்சித் சிங் வழங்கினார். தொடர்ந்து பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகம் திறக்கப்பட்டது. பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட நடைபாதையினை தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் திறந்து வைத்தார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முத்துகிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் விண்மீன்கள் ஒரு பார்வை என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விண்மீன்களின் மாதிரி வடிவங்கள் பிரதிபலிப்பு வண்ண காகிதங்களால் தத்ரூபமாக வடிவமைப்பு செய்யப்பட்டு எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் வானத்தில் உள்ளவாறே வகுப்பறை மதில் சுவற்றில் செங்குத்தாக நிலைநிறுத்தி வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் சூரிய குடும்பங்கள் குறித்தும் கோள்கள் குறித்தும் அவை சுற்றும் விதம் குறித்தும் தெளிவாக படவிளக்கம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் பள்ளியின் 3வது தளத்தில் உள்ள மேல் திறந்த வெளியில் பெங்களூரில் இருந்து வாடகைக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் பிரத்யேக தொலைநோக்கி வரவழைக்கப்பட்டிருந்தது. அதில் மாணவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் விண்ணுல விண்மீன்களை தத்துவமாக நேரில் ஒவ்வொன்றாக காட்டியபடியே விளக்கி கூறினர். மாணவர்களுடன் சேர்ந்து பெற்றோர் மட்டுமல்லாது ஆண்டிப்பட்டி பகுதியை சுற்றுவட்டார மக்களும் ஏராளமானோர் வந்து வரிசையாக நின்று தொலைநோக்கில் விண்மீன்களையும் கோள்களையும் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். சென்னை ஆர்.கே. நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொருக்குப்பேட்டை மீனம்பாள் நகரில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பன்னோக்கு மையம் கட்டிடம் கட்டுமான பணி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி, ஆர்.கே. நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. எபினேசர் கலந்து கொண்டு பல்நோக்கு மையம் கட்டிடம் கட்டுமான பணியை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டம்பாளையம் அருகே உள்ள தனியார் பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்தும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. முன்னதாக சாலை பாதுகாப்பு குறித்தும் தலைக்கவசம் அணிதல், சீட் பெல்ட் அணிதல், சாலை விதிமுறைகளை பின்பற்றுதல் மற்றும் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தாளாளர் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேந்தமங்கலம் பிரிவு சாலை பகுதியிலிருந்து தொடங்கிய போட்டி கோனாரிப்பட்டி, புதிய பேருந்து நிலையம், சேலம் சாலை, பழைய பேருந்து நிலையம், நாமக்கல் சாலை உள்ளிட்ட வழியாக பள்ளியை சென்றடைந்தது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாண்டி கிராமத்தில் வெங்கடாச்சலம் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று சோதனை செய்ததில் அவரது வீட்டில் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் குட்கா, புகையிலை, ஹான்ஸ் மூட்டைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து எடையூர் போலீசார் மளிகை கடை நடத்தி வந்த வெங்கடாச்சலத்தை கைது செய்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர்.